பண்ணி ஒரு சூப் வச்சு அந்த சூப்பை ஊற்றி அப்படியே சாப்பிடணும். அது நல்லாயிருக்கும். அதில் வந்து கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா நல்லா செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும். அத்தோ பேஜோ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது கரெக்டான பேர் தெரில. அந்த எக்கு தர்றது பேஜோவா இல்லை அது அத்தோவான்னு தெரில. ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு நாங்கள் ட்ரை பண்ணலான்னா இந்த வேஃபிள்ஸ் வந்து அவங்க பக்காவாக இருக்கும். வேஃபிள்ஸ் ஷாப் வந்து அங்கே நிறைய இருக்குது. வேஃபிள்ஸோட ஸ்ட்ராபெரிஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி மேஷ்மெல்லோஸ் எல்லாமே ஒரு 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 பவுல் தந்துடுவாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு சாக்லேட்டை டிப் பண்ணுறதுக்கு சாக்லேட் சிரப் மாதிரி ஊற்றிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஒரு 5 விதமான ஃப்ரூட்ஸ் தருவாங்க. ஸ்ட்ராபெரி, மேஷ்மெல்லோஸ், இல்லை ஃப்ரூட் கிடையாது, சும்மா ஒரு சாக்லேட் மாதிரி. ஸ்ட்ராபெரி, மேஷ்மெல்லோஸ், அப்புறம் ஃப்ரூட் ஏதாச்சும் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை எடுத்து இப்படி டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் போல். சூப்பராக இருக்கும். அதுவும் காலவாசல் சைடு தான் இருக்குது. ஸோ நீங்கள் காலவாசல் சைடு ஈவினிங் டைத்தில் போனாலே யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த டேஸ்ட் ஆஃப் மெனி, அதை எப்படி சொல்லலாம், சிட்சாட்ஸ் நீங்கள் நிறையா அங்கே கிடைக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபன் ஃபில்டாக அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா குமார் மெஸ் இருக்குது. குமார் மெஸ்ஸில் நிறையா அந்த நான்வெஜ் நல்லாயிருக்கும். அப்புறம் கோனார் கடையில் வந்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? கறி தோசை. கறியை போட்டு தோசை வச்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியும் கூட. கறி தோசை சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் பன் பரோட்டா கடை. நான் இதுவரை பன் பரோட்டா ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ரொம்ப இஷ்டம் இல்லை. பட் பன் பரோட்டா பிடிச்சவங்களுக்கு எங்கன்னா இந்த டுவர்ட்ஸ் ரிங் ரோடு போகிற இடத்துக்கிட்ட ஒரு சிக்னல் வரும். ரிங் ரோடு, மாட்டுத்தாவணி டு ரிங் ரோடு போகிற அந்த ரோட்டில், நேர் ரோடு தான், மாட்டுத்தாவணி டு ரிங் ரோடு, அந்த நேர் ரோட்டில் லெஃப்ட் சைடில் பன் பரோட்டா கடை இருக்கும். அங்கேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேறு என்ன மதுரையில் ஃபேமஸ்ன்னு சொல்லட்டுமா? இருங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுரையில் வந்து இந்த தாய்லாந்துலேருந்து அவங்க வந்து கொண்டு வந்து மண்டையில் மாட்டுறது, காதில் மாட்டுறது, பூக்கள் அப்படிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம போய் வாங்கலாம். நம்ம நாளைக்கு இல்லைனா நாளைக்கு அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் அந்த வீடியோவை தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுன்னு பார்த்தா எங்கள் மதுரையில் வேறு என்ன வித்தியாசம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா ஊர்லேயும் கிடைக்கிற மாதிரி தலப்பாக்கட்டி பிரியாணி கிடைக்கும். ஆனால் தலப்பாக்கட்டி பிரியாணி ஃபஸ்ட்டு தான் ரொம்ப டேஸ்ட்டு எம்மையாக இருந்துச்சு. இப்போயும் எம்மையாக தான் இருக்குது. பட் அந்த டேஸ்ட் லெவலுக்கு இல்லை. அப்புறம் மதுரையில் வந்து பாப்பீஸ் இருக்குது, டொமினோஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும். சைனீஸ் ஓக் அப்படின்னு, சைனீஸ் பானை அப்படின்றதான், சைனீஸ் சட்டி அப்படின்னு சொல்கிறதான் அதோட மீனிங்னு நினைக்கிறேன். அங்கே போய் நாங்கள் ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நாங்கள் அதை போய் ட்ரை பண்ணோம். ஒரு மாதிரி பவுலில் வந்து சைனீஸ் நூடுல்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாசேஜ் மாதிரி ஊற்றி கொடுத்தாங்க. அப்புறம் அதை நம்ம வந்து சாப்பிட்லாம். பட் அவங்க வந்து ஸ்பூன் தான் தந்தாங்க. இது என்ன சொல்லுவாங்க, சாப்ஸ்டிக்ஸ் தரல. ஸோ சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். பட் சைனீஸ் ஓக் வந்து ட்ரை பண்ணால் அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேகே நகர் ரோட்டு டுவர்ட்ஸ் ரிங் ரோடு போகிற ரோட்டில் இருக்கும். அங்கே நல்லாயிருக்கும் சைனீஸ் ஓக். அதுக்கப்புறம் ஃப்ரூட் பே அப்படின்னு ஒரு கடை. அங்கே வந்து நான் என்ன பண்ணேன், புல்லோவர் ஐஸ்கிரீம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணேன். புல்லோவர் ஐஸ்கிரீம்னால் எப்படி தெரியுமா, இப்படி நம்மளுக்கு தந்துடுவாங்க. ஒரு ஐஸ்கிரீமை உள்ள வச்சு வெளியே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ரவுண்டு மாதிரி வச்சு தந்துடுவாங்க. நம்ம இதை இப்படி எடுத்தோன்னா என்ன ஆகும், உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது, இப்படி எடுத்தால் வெளியே வந்துடும். அது புல்லோவர் ஐஸ்கிரீம் தானே, அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐஸ்கிரீம் அதோட வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வேணால் என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே அது ட்ரை பண்ணேன். அப்புறம் அங்கே ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. இந்த புல்லோவர் ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ஸ்ட்ராபெரி ஒன்றும் அவ்வளோவா இஷ்டம் கிடையாது. ஸோ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. போலார் பியர்னு சொல்லிட்டேன். போலார் பியர் தான் நான் மோஸ்ட்லி போகிற இடம். அங்கே வந்து எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் டேஸ்ட்டுமே பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே போகிறது. அதுக்கப்புறம் வேறு எங்கே போவோம், அவ்வளோதான். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா பாய் சொல்லுங்கள். ஏன் எனக்கு மெசேஜே வர மாட்டேங்கி, யாராவது இருந்தீங்கன்னா